பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் கடந்த 4 நாட்களாக நம்முடைய ஆலயத்தில் 21 நாள் ஜெப கூடுகை, தேவ பிள்ளைகள் வந்து கர்த்தரை பாடி துதித்து ஜெப குறிப்புகள் அதிகமாய் நடத்தி முடிந்த வரை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 5வது நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு சிறிய செய்தியாக உங்களுக்கு அதை நான் அறிவிக்கிறேன். இன்றைக்கும் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் ஒரு 3-4 வசனங்கள். கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கிற மேன்மை. ஒவ்வொருவரும் ஒருவரை பின்பற்றுகிறோம், நம்பிக்கை வைக்கிறோம், செயல்படுகிறோம். ஆனா இந்த வேதாகமத்தில் கர்த்தராகிய இயேசு 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 கிறிஸ்து இயேசு கிறிஸ்துன்னு அதிகமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், ஏன்னா ஒரு நோக்கம் இல்லாம ஒரு காரியம் இல்லாம நாம அதற்குள்ளே நுழைவது இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கிற அந்த மேன்மை ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், எவ்விதமாக ஆபிரகாம் விசுவாசம், அவர் நமக்கு தகப்பன், எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தராகிய இயேசு, அவர் மரணம், அவர் உயிர்த்தெழுதல், இதனால் நமக்கு கிடைத்ததான நீதிமான்கள் என்கிறதான பட்டம், இப்படி இருக்கிறதினால் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் இந்த ஆண்டவரை நாம விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சொன்னபடியே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழுந்திருக்காம இருந்திருந்தா இந்த விசுவாசம் விருதா. நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் இல்லை, பிறருக்கு நாம் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது அனுபவம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து இதை அனுபவிக்கிற விதம் இருக்க, இதை யாரும் வார்த்தையினால் சொல்லிவிட முடியாது, விவரிக்க முடியாது. அப்படிப்பட்ட உள்ளான வாழ்க்கையின் அனுபவம். இந்த கிறிஸ்துவினாலே நாம விசுவாசித்து நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி இருக்கிறதினால் பரலோக பிதா என்று அழைக்கப்படுகிற அவரோடு கூட கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம். பாவம் செய்கிற மனுஷனுக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஆனா ஆண்டவர் இயேசு அவர் மூலமாக நமக்கு சமாதானம், அவரிடத்தில் நெருங்குகிற ஒரு அனுபவம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். தூரமாயிருந்தவங்க இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஐக்கியத்தை உருவாக்கி இருக்கிறார். அவரால் கிடைக்கிற ஆசீர்வாதம். 2ஆம் வசனம் பாருங்க, ரோமர் 5:2. அவர் மூலமாய், எவர் மூலமாய்? இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருப்பது மட்டுமல்ல, கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இப்படி கிறிஸ்துவின் மூலம் வருகிறதான அவருடைய அந்த கிருபை, அந்த கிருபையோடு கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியம். எபிரேயர் 4:15-16 வசனம் கூட படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். கிருபாசன தண்டை நெருங்கி வருகிற அனுபவம், அந்த சிலாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை விசுவாசத்தினாலே பெற்றிருக்கிறோம். தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினால் மேன்மை பாராட்டுகிறோம். என இதற்கு முன்பு அந்த அனுபவம் இல்லை. பவுல் அனுபவத்தோடு சொல்லுகிறார், இந்த அனுபவம் முன்பு இல்லை, ஆனா இப்பதான் நமக்கு அந்த வித்தியாசம் தெரிகிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் மேன்மை பாராட்டுகிறோம். அவர் கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியம். இந்த அனுபவம் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. அப்போ முதல்ல சமாதானம், இரண்டாவது
தேவனோடு நெருக்கம், கர்த்தரோடு ஐக்கியம். ஏனோக்கு 300 வருஷம் தேவனோட நடந்தாராம். அவரோடு நெருங்குகிற ஒரு அனுபவம். நோவா தேவனோடு சஞ்சரித்தாராம். கர்த்தரோடு நெருங்கி இருக்கிற அனுபவம். எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்றாராம். அவரோடு இருக்கிற ஒரு அனுபவம். இதைதான் பவுல் சுட்டி காட்டுகிறார். தேவனிடத்தில் நெருங்குவது அவ்வளவு பெரிய பாக்கியம். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அது மாத்திரம் அல்ல. இந்த மேல 2 வார்த்தை பார்த்தோமே, அது மட்டும் இல்ல, இன்னும் உங்களுக்கு வேணுமா? உபத்திரவம் வருது, பொறுமையை கற்றுக்கொள்ளுகிறோம். பரீட்சை வருகிறது, நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனா இப்படி வரும்போது கவனிக்கிறீங்களா, இந்த உபத்திரவம் வந்தாலும் இந்த ஆண்டவரோடு நெருங்கிறதுனால, அவருடைய சமாதானம் இருக்கிறதுனால, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால, நாம் அவருக்குள் நிலை கொண்டு இருக்கிறதுனால உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய அனுபவம். சங்கீதக்காரர் சொல்வதை நீங்கள் பார்த்திருக்க முடியும். 119:71. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னதாக நாம பார்க்க முடியும். நான் உபத்திரவப்படுறது நல்லது. யோபுக்கு உபத்திரவம் வந்தது நல்லது. அதனால்தான் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அங்கேயும் யோபு சொன்னார், உமக்கு ஸ்தோத்திரன்னு சொன்னார். இழப்பின் மத்தியிலே உபத்திரவம் வரும்போது சோர்ந்து போறீங்களா? கஷ்டப்படுறீங்களா? கர்த்தரை விடுறீங்களா? அறிந்து கொண்ட அனுபவத்தை விட்டுட்டு போறீங்களா? என்ன வந்தாலும் ஒன்னும் நடக்காது. இந்த தலையில் உள்ள முடியெல்லாம் கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறார். அவர் ஒரு தீமையை நமக்கு செய்ய மாட்டார், மகிமையா நடத்துவார். எனவே உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுதல். எல்லாவற்றுக்கும் மேலாக இதே 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவனுடைய அன்பு நம்ம உள்ளத்துல வந்துருது. தேவன் அன்புள்ளவர். அந்த அன்பே நமக்குள்ள வந்துருது. எப்படி? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், வார்த்தையாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், அவர் மூலம் நம்முடைய இருதயங்களில் பரலோகத்தின் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எனவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை, கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கிடைத்த மேன்மை, ஸ்லாக்கியம், உறவு, அன்பு, ஆசீர்வாதம், இவைகளை சிந்தித்து என்ன வந்தாலும் விலகாம ஆண்டவருக்காக வாழுவோம். வசனங்களை தேடுவோம். இந்த பிரசன்னத்துக்குள் நுழைவோம். இருக்குன்னு அதிகமா அவர் பாதத்துல விழுந்து கிடப்போம். உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். எல்லா சூழ்நிலையும் மாறும். ஆண்டவரோடு ஒரு மனுஷன் ஐக்கியமா இருக்கும்போது அப்புறம் மற்ற என்ன பிரச்சனை? அதனால கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், அற்புதமாய் நடத்துவார். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையா நாங்க படிக்கும்போது இவைகளை தேவ பிள்ளைகள் புரிந்து கொண்டு உம்மோடு நெருங்கி வாழவும், தைரியமா இருக்கவும், உமக்கு உடைய வருகைக்கு ஆயத்தப்படவும், இந்த பூமியிலே கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட இந்த அன்பின் மேன்மையை அனுபவித்து வாழ உதவி செய்யும். அனைவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.